சாலையில் வடமாநில இளைஞரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். OMR சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஹர்சிங் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதிகாலை 4:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் காவலாளியை தாக்கிவிட்டு அவரது செல்போனை பறித்துச் சென்றனர். தலையில் பலத்த காயமடைந்த காவலாளியை சக பணியாளர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். புகாரின் பேரில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட மூவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாணவர் விடுதி முன்பு தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்செங்கோடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதாலும் பிரதான சாலைகளில் தண்ணீர் ஆறு போல ஓடியதாலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் கால்நடை மருத்துவமனை, சமூக நல மாணவியர் விடுதி, வேளாண்மைத்துறை அலுவலகம் உள்ளிட்ட நிறுவனங்கள் அமைந்துள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மாணவிகளும் அலுவலக ஊழியர்களும் அவதியடைந்தனர். இதையடுத்து இப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இரும்பு கம்பியால் காவலரை தாக்கிய விவகாரத்தில் 3 பேருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அவிநாசி காவல் நிலையத்தில் காவலர்களாக பணியாற்றிய மகாதேவன் மற்றும் அருள்குமார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை நிறுத்தி விசாரித்த போது தப்பிச் சென்ற மூவரும் மீண்டும் வந்து இரும்பு கம்பியால் காவலர் அருள்குமாரை கொடூரமாக தாக்கினர். இது தொடர்பாக ராஜ்குமார், சுரேஷ்குமார், மார்டின் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த திருப்பூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் மூவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. பெரம்பலூரில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பெரம்பலூர் ஆலம்பாடி சாலையில் உள்ள MGR நகர் பகுதியில் 5 அடி நீளம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றது. ரவி என்பவரின் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டு வாசலின் படிக்கட்டிற்கு அடியில் பதுங்கியிருந்த பாம்பை பத்திரமாக மீட்டு காப்பு காட்டில் விடுவித்தனர். இதனால் குடியிருப்பு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த கனமழையால் பாலாற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதிபத்தூரில் விடிய கனமழை பெய்தது. இதனால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் பெரியபேட்டை பகுதியில் பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் நகராட்சி அதிகாரிகள் மாற்றுப்பாதையில் செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை விமர்சித்து கோவையில் திமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதுக்கே பயந்தா எப்படி, இனிதான் ஆரம்பம் என அதிமுக பொதுச் செயலாளரின் டெல்லி பயணம் குறித்து விமர்சிக்கும் வகையில் வாசகங்கள் போஸ்டரில் இடம்பெற்றிருந்தன. திமுக இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மசூது சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த போஸ்டரால் கோவையில் அரசியல் கட்சியினரிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிலர் சிகிச்சை அளித்து வருவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. தொடர்ந்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவர் சதீஷ் தலைமையிலான மருத்துவர்கள் மற்றும் குடியாத்தம் நகர போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக மருத்துவம் படிக்காமலும் பார் கவுன்சிலில் பதிவு செய்யாமலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததாக பெல்லியப்பன், துக்காராமன், ஜோதிப்பிரியா, ரேவதி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்குள் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜயின் வீட்டிற்குள் நுழைந்த இளைஞரை போலீசார் அரசு மனநல காப்பகத்தில் சேர்த்தனர்.
நீலாங்கரை கேசினோ டிரைவ் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீடு அமைந்திருக்கிறது. இந்நிலையில் இளைஞர் ஒருவர் அவரது வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த வீட்டு காவலாளிகள் அவரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தனது சித்தி வீட்டில் வசிப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இளைஞரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். இதையடுத்து விஜய் வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே காவலர் என கோரி கொள்ளையடிக்க முயன்ற முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரின் வீட்டிற்கு வந்த இருவர் தங்களை காவலர்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்களது வங்கிக் கணக்கு மூலம் ஏராளமான தொகை பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் எனவும் கோரினர். தொடர்ந்து துணி மாற்ற வீட்டினுள் சென்ற செந்தில்குமாரை பின்தொடர்ந்து சென்ற இருவரும் அவரை தாக்கி பணம் எங்குள்ளது என கேட்டு மிரட்டினர். அப்போது அவர் மர்ம நபர்களின் பிடியிலிருந்து விடுபட்டு வீட்டில் உள்ள அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டார். இதையடுத்து மர்ம நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் ஜீப்பில் வந்த 3 பிடித்து விசாரித்த போது காவலர்கள் என கூறி கொள்ளையடிக்க முயன்றதை ஒப்புக்கொண்டனர். அதன் பேரில் ராணுவ வீரர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நூம்பல் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவேற்காடு நூம்பல் சாலை கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் இரவு பெய்த மழை காரணமாக சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து நூம்பல் சாலையை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் கருஞ்சிறுத்தை ஒன்று உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூர் அருகே ஐயப்பன் காலனி பகுதியில் சிறுத்தையுடன் கருஞ்சிறுத்தையும் உலா வருவதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள சாலையோர தேயிலை தோட்டத்திற்குள் கருஞ்சிறுத்தை உலா வருவதைக் கண்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் ஸ்ரீ சங்கிலி கருப்பணசுவாமி கோவில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி எடுத்து வந்து பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வத்தலகுண்டில் உள்ள ஸ்ரீ சங்கிலி கருப்பணசுவாமி மதுரை வீரன் கோவில் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் திருவிளக்கு பூஜை செய்து பொங்கல் வைத்தும் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கணவர் மீது ஆசிட் ஊற்றி கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை செல்வபுரத்தை சேர்ந்த கதிரேசமூர்த்திக்கும் மனைவி ஜோதிமணிக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தம்பதியின் மகள் தங்கேஸ்வரி மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கதிரேசமூர்த்தி மகளை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டு குடும்ப செலவுக்கு பணம் கேட்டபோது தர மறுத்ததால் தம்பதிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஜோதிமணி நகை செய்ய பயன்படுத்தும் ஆசிட்டை கணவர் மீது ஊற்றினார். அப்போது அலறி துடித்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து ஜோதிமணியை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. சென்னை தாம்பரம் அருகே சிறுவர்கள் 2 ஏரி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள பெரிய ஏரியில் சிறுவர்கள் 2 உடல்கள் மிதப்பதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவர்கள் 2 உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிறுவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கார் ஓட்டுநர் கொலை வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த பாலகுமார் மருத்துவர் ஒருவரிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு இவரது நண்பர்களான நாகராஜ் மற்றும் சிவா ஆகியோர் குடிப்பதற்கு பாலகுமாரனிடம் பணம் கேட்டனர். அப்போது தன்னிடம் பணம் இல்லை என அவர் கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் மற்றும் சிவா கத்தியால் தாக்கியதில் பாலகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை தடுப்பு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தசரா பண்டிகையையொட்டி வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேங்காய்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் இருந்து மும்பை, மகாராஷ்டிரா, கொல்கத்தா உள்ளிட்ட வடமாநிலங்களுக்கு தேங்காய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் தோப்புகளில் தேங்காய் காய்ப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் வரத்தும் குறைந்துள்ளது. இந்த நிலையில் தசரா பண்டிகையையொட்டி வட மாநிலங்களில் தேங்காய்க்கு தேவை அதிகரித்து காணப்படுவதால் 1 கிலோ தேங்காயின் விலை 75ற்கும் நிர்ணயம் செய்யப்பட்டு வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் விவசாயிகளும் வியாபாரிகளும் தேங்காய் ஏற்றுமதியாளர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேர்தலுக்காக முன்கூட்டியே செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய தாழ்தள பேருந்து சேவையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து கொடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து செமஸ்டர் தேர்வுகள் நடத்துவது பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம் என்றும் தேர்தலுக்காக முன்கூட்டியே தேர்வு என்பது இல்லை எனவும் கூறினார். தேர்தல் செமஸ்டர் தேர்வுகள் எல்லாம் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட தேதிகள், கல்லூரி பல்கலைக்கழகம் துவங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம். இது தேர்தல் ஆணையம் நன்றாக அறியும். எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் நடக்குமே தவிர தேர்தலுக்காக முன்னாடியே தேர்வு என்றது இல்லை. 8 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த 62 வயது முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் 8 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குப்புசாமி என்ற முதியவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 42,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 42 மூட்டை பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள், போதை மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறை மற்றும் கியூ பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் துறைமுக பகுதியில் சோதனை செய்த கியூ பிரிவு போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 42 மூட்டை பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கடத்தல் கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பெட்ரோல் பங்கை வேன் ஓட்டுநர்கள் வாகனங்களுடன் வந்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புன்னையாபுரம், திருமங்கலம், கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் பெட்ரோல் பங்கிற்கு அப்துல் அஜீஸ் என்பவர் தனது வேனிற்கு வாகனத்திற்கு டீசல் நிரப்ப சென்றார். அப்போது அவரது வாகனம் பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வாகனத்தை அங்கிருந்து எடுத்துச் செல்ல கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வாடகை வேன் ஓட்டுநர்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே 2 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை காட்டு யானை கூட்டம் சூறையாடியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அங்கலக்குறிச்சி நரிமுடக்கு வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது காட்டு பன்றிகள், யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் விளைநிலங்களுக்குள் புகுவது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்க வனத்துறை அனுமதியுடன் விவசாயிகள் தங்களது தோட்டங்களை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளனர். இருப்பினும் கடந்த 2 நாட்களாக யானை கூட்டம் விளைநிலத்திற்குள் புகுந்து தென்னை மரங்களின் குருத்துக்களை உடைத்து சேதப்படுத்தினர். இதனையடுத்து சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் உத்தர காவேரி ஆற்றில் கரை புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தால் 8 தரைப்பாளங்கள் நீரில் மூழ்கின. ஜவாது மலைத்தொடரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஒடுக்கத்தூர் உத்தர காவேரி ஆற்றில் அதிகாலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. இதனால் வண்ணந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றின் குறுக்கே உள்ள 8 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. இதனால் அத்திக்குப்பம், நேமந்தபுரம், ஓட்டேரிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் ஒடுக்கத்தூருக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம், கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி அருகே 17 வயது சிறுவன் பட்டா கத்தியில் கேக் வெட்டிய காட்சி இணையத்தில் பரவிய நிலையில் அவருக்கு காவல்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். பட்டாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் 17 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் பட்டா கத்தியில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளான். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் காவல்துறையினர் அந்த 17 வயது சிறுவனையும் அவனது நண்பர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மாணவர்களுக்கு அறிவுரை கூறிய காவல்துறையினர் இனி இதுபோன்று நடக்காது என எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தனர். தேனி பெரியகுளம் அருகே அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக குழந்தைகள் உயிர் தப்பினர். தேனி மாவட்டம் குள்ளபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் சேதமடைந்த அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சேதமடைந்த நிலையில் காணப்படும் அங்கன்வாடி மையத்தை அகற்றிவிட்டு புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கனமழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூரில் இரவு நேரத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. கன்சால்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்தனர். இந்நிலையில் தேங்கியிருக்கும் நீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் குளிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் பெய்த கனமழை காரணமாக அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் நீர்வரத்து குறையும் வரை இந்த தடை நீடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர்.